நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 27வது வசனம். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு விரோதமாக நம்ம நல்லது செஞ்சாலும் அவங்க தீமை செய்யறாங்களே, அவங்களுக்கு நல்லது தானே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஏன் அவங்க நமக்கு விரோதமா தீமை செய்யறாங்க, ஏன் நமக்கு விரோதமா சதித்திட்டம் செய்யறாங்க, ஏன் நமக்கு விரோதமாக பொய்யாக பேசுறாங்க, நம்மளை ஏன் நிந்திக்கிறாங்க, ஏன் அவமானப்படுத்துறாங்க என்று சொல்லி நீ கண்ணீரோடும் வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் புலம்பலோடும் வந்திருக்கலாம். அப்படி உங்களை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். அவன் வெட்டின குழியில அவன் தான் விடுவான். அவன் எத்தனை குழியில அவனை தள்ளிருக்கலாம், தள்ளணும்னு நினைக்கலாம், ஆனா அதுல அவன் போய் விழுவான். அவன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். பொய்ய அவன் விதைச்சிருக்கலாம், ஆனா அந்த பொய்ய அவன் தான் அறுப்பான், நீ அறுக்க மாட்ட. இப்ப நிலத்துக்கு மேல நம்ம விதைக்கிறோம், அதனுடைய பலன் அந்த நிலம் அனுபவிக்காது. அதனுடைய பலன் அந்த நிலம் ஏற்றுக்கொள்ளாது. அதனுடைய பலன் யார் விதைச்சாங்களோ அவங்க தான் ஏற்றுக்கொள்வாங்க. அதே போல உனக்கு விரோதமாக குழி வெட்டுறானா அந்த குழியில அவன் தான் விழுவான். உனக்கு விரோதமா பொய், உனக்கு விரோதமா அவமானம், உனக்கு விரோதமா சதித்திட்டம், உனக்கு விரோதமா மந்திரம், எப்படிப்பட்ட கிரியை செய்தாலும் அதுல போய் யார் விதைச்சாங்களோ அதை தான் அறுப்பாங்க. அதனுடைய அர்த்தம் இதுதான், படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். அவன் கல்லை புரட்டுறானா அந்த கல் அவன் மேலேயே வந்து விழும். அவன் பொய்யா பேசினானா அந்த பொய்யா அவனுக்கே தான் வரணும். அதனால அவன் அவமானப்படுத்திட்டான்டா, இவன் ஒண்ணுமே இல்லை, இது முடிஞ்சான், தனிமை என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு வரலாம். ஆனால் அது அவன் விதைச்சது, அது அவன் தான் அறுப்பான். ஹல்லேலூயா, அவன் தான் அறுப்பான். அதனால சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. உனக்கு விரோதமா எது வந்தாலும் வாய்க்காது, அவனுக்கே போய்விடும். ஆமா, ஏனென்றால் நீ இயேசுவின் பிள்ளை, அப்பா இயேசுவின் பிள்ளை. இயேசு என்னோட அடிக்கடி சொல்வார், நீ என் மகன், நீ என் மகன். அதே போல அவரை நான் அனுதினமும் பாதுகாக்கிறது உணர்றேன். அநேக ஆபத்துகளுக்கு விலக்கி என்னை கூட்டிக் கொண்டு வர்றது நான் உணர்றேன். படுகொலிகள் அநேகம் வெட்டப்பட்டதுதான், அதெல்லாம் யாரெல்லாம் வெட்டினாங்களோ அது அவங்களுக்கே போயிடுச்சு. அதை நான் பார்த்துருக்கிறேன். துன்மார்க்கனுக்கு வருவதை உன் சொந்த கண்கள் காணும். அதனால தைரியமா இருங்க. உங்களுக்கு விரோதமா துன்மார்க்கத்தனம் பண்றாங்கன்னா தைரியமா இருங்க. பொய்யா பேசுறாங்களா தைரியமா இருங்க. ஏனென்றால் அதை விதைக்கிற அவங்களுக்கே போகும். அது உன் கண்களை காணும்படி தேவன் செய்வார்.